வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். பிரபஞ்சம் இன்னைக்கு எனக்கு உணர்த்தின ஒரு ரகசியத்தை தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரெண்டு தன்மையில வாழலாங்க. முதல்ல நம்ம ஈகோவோட அடையாளப்படுத்தி வாழ்றதுங்க. ஈகோன்னு நான் சொல்லும் போது இந்த உடல் மனம் தான் நான் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட வாழ்றதுங்க. நான் விக்னேஷ், கீதா, ராஜா, கோபி அப்படிங்கிற அடையாளத்தோட வாழ்றதுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஈகோல என்ன தெரியுமா இருக்கும்? சிறு வயதுல இருந்து நமக்கு ஏற்பட்ட எல்லா அனுபவங்களுடைய பதிவுகள், அந்த நினைவுகள் தான் இருக்குங்க. அதுதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையை. அதே மாதிரி இந்த ஈகோ உடலோட தன்னை அதிகமா அடையாளப்படுத்துங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், இந்த உடல்ல எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. சிறு வயதுல இருந்து நிறைய மாற்றங்கள் இந்த உடல்ல நம்ம பார்த்திருப்போம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த உடலுக்கு வயதாகும், வியாதி வரும். ஒரு கட்டத்துல இந்த உடலை பூமியில விட்டுட்டு தாங்க நம்ம போறோம். 90% மக்கள் ஈகோவோட அடையாளப்படுத்தி தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, ரொம்ப லிமிட்டடா இருக்கு. ஏன்னா ஒரு நபர் ஈகோவோட அடையாளப்படுத்தி வாழும்போது தனக்கு எந்த சக்தியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கர்மாவுடைய ஆதிக்கம் அந்த நபருக்கு அதிகமா இருக்குங்க. சூழ்நிலை கைதியாக மாறி ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஈகோங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்தது மட்டும் கிடையாதுங்க, கலெக்டிவ் அன்கான்சியஸ்னுடைய ஒரு பிரதிபலிப்புன்னு கூட சொல்லலாங்க. இப்ப இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்ப எவ்வளவு வன்முறைகளை பாக்குறோம், எவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள் இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய ஈகோவுடைய ப்ரொஜெக்ஷன் தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே நம்ம ரெண்டு தன்மையில வாழ்க்கையை வாழலாம்னு சொன்னீங்க. ஒண்ணு நம்ம ஈகோவோட அடையாளப்படுத்தி வாழ்றதுங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னொரு தன்மையில நம்ம வாழ்க்கையை வாழலாம். அது எப்படி தெரியுமா? இறைவனுடைய அம்சம் தான் நான், இறைவனுடைய துகள் நான் சக்தி வாய்ந்த ஆன்மா அப்படிங்கிற உணர்வோடு வாழ்றதுங்க. இந்த தன்மையில நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியுங்க. ஈகோவோட அடையாளப்படுத்தி ஒரு நபர் வாழும் போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ற மாதிரிங்க. தனக்கு எந்த சக்தியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாழ்றது. ஆனா நான் ஒரு ஆன்மாங்கிற ஒரு உணர்வோடு ஒரு நபர் வாழும் போது அவர் லிமிட்லெஸ் பீயிங்கா மாறாருங்க. அவருக்கு எந்த பவுண்டரியும் கிடையாது, எந்த எல்லைக்குட்பட்டு அவர் வாழ்றது கிடையாதுங்க. எல்லையற்ற தன்மையில இருக்கிறதா உணர்ந்து அவரால் வாழ முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றலோட அவர் செயல்பட முடியுங்க. நான் இறைவனுடைய துகள், நான் சக்தி வாய்ந்த ஆன்மாங்கிற உணர்வோடு ஒரு நபர் வாழும்போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவாருங்க. உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது வாழ்க்கை சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியுங்க நம்மளால. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தியேட்டர்ல போய் திரைப்படம் பார்க்க போறீங்க. லைட் ஆஃப் பண்ணோன்னே படத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸ்கிரீன்ல தெரியிற காட்சிகள் எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா உள்வாங்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த கதாபாத்திரங்களாவே நீங்க மாற ஆரம்பிக்கிறீங்க. சில நேரம் சந்தோஷப்படுறீங்க, சில நேரம் துக்கப்படுறீங்க. அந்த திரைப்படத்தை சாகசமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கட்டத்துல அந்த படம் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கல, படத்தை நிறுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறீங்க. ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்று அந்த காட்சிகளை வராம உங்களால தடுக்க முடியுமா என்ன? அப்ப அடிப்படையா என்ன பண்ணணும்? ப்ரொஜெக்டர் ரூம் எங்க இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரொஜெக்டர் ரூம்ல போய் ப்ரொஜெக்டர் ஆபரேட்டர் கிட்ட நீங்க சொல்வீங்க, படத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் நிறுத்த போறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல காட்சிகள் தெரிய போறது கிடையாதுங்க. இந்த உதாரணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில சவால்களும் போராட்டங்களும் வரும்போது இந்த ஈகோவோட அடையாளப்படுத்தி வாழ்றவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வெளி உலகத்துல போய் சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. இது எப்படின்னா தியேட்டர் ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்று காட்சிகளை தடுக்கிற மாதிரிங்க. ஆனா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோடு தொடர்புல வாழ்றவங்க, தான் சக்தி வாய்ந்த ஆன்மாங்கிற அந்த தன்மையில வாழ்றவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க அக உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை பின்தொடர்ந்து போகாம, எண்ணங்களை நம்பாம, எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாதிரி மாறிக்கிட்டு இருக்க அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எண்ணங்களையும் உணர்வுகளையும் யார் அதிகமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த இறை சக்தி வெளிப்பட ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நபர்கள் பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் துவண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை விட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி சர்வ வல்லமை படைத்ததுன்னு அவங்களுக்கு தெரியுங்க. இந்த பூமியில வாழ்ந்த சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாம் இந்த தன்மையில இருந்தாங்க. அதனாலதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவங்களை முடக்கி போடலைங்க. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே அந்த ஈகோனுடைய ப்ரொஜெக்ஷன் தான், கலெக்டிவ் அன்கான்சியஸ்னுடைய வெளிப்பாடு தான். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோட தொடர்பு கொண்டு நம்ம ஆன்ம உணர்வோடு செயல்படும் போது நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளை நம்ம துணிச்சலை எதிர்கொள்ள முடியுங்க. அடுத்த 21 நாளைக்கு இப்ப நான் சொல்ற 2 விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்கிறத நான் முழுமையா நம்புறேங்க.
அதுல முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க மன்னிக்கணுங்க. மன்னிக்கிறதுங்கிறது இன்னொருத்தருடைய அந்த செயல்பாடுகளை நீங்க ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது கிடையாதுங்க. அவங்க என்ன நிலையில இருந்து அந்த செயல்களை பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுறாரு, செய்யறாரு அப்படின்னா அவர் ஈகோல இருந்து ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காரு. கலெக்டிவ் அன்கான்சியஸ்னுடைய பிரதிபலிப்பு தான் அவருடைய குணாதிசயங்கள். அவருடைய நினைவுகளுடைய தாக்கத்துல இருந்து அவர் செயல்படுறாரு. அப்படி இருக்கும்போது அவரை ஒரு திரைப்பட கதாபாத்திரமா பாத்தீங்கன்னா அந்த நபர் அங்க எக்ஸிஸ்டே ஆகல. அந்த நபர்னு ஒருத்தரே கிடையாது. அவருடைய அன்கான்சியஸ் மைண்ட் அவரை கண்ட்ரோல் பண்ணி இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நேச்சுரலாவே அவர் சொல்ற விஷயங்கள், செய்யற விஷயங்கள் எல்லாம் நீங்க பர்சனலா எடுத்துக்க மாட்டீங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அவரை நீங்க கடந்து போயிடுவீங்க. இன்னொருத்தருடைய குணாதிசயம், அவருடைய செயல்பாடு எங்க இருந்து ஆரிஜின் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மன்னிக்கிறது அங்க தானா நடந்துருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அடுத்த 21 நாளைக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? யாருமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் இறைவன் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களே நீங்க ஜட்ஜ் பண்றீங்கன்னு அர்த்தங்க. கர்மாவுடைய வலையில மறுபடியும் நீங்க மாட்டிக்குவீங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் அவர் அன்கண்டிஷனலா இருக்காருங்க. யாருமே அவர் ஜட்ஜ் பண்ணலங்க. இறைவன் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? இந்த ஈகோனுடைய டிராப்ல இருந்து எல்லாரும் மீட் எடுக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. இந்த வீடியோ மூலமா அந்த செய்தி தான் அவர் சொல்றாருங்க. அதனால தயவு செய்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு டிராபிக்ல இருக்கும்போது ஒருத்தர் எடக்கு முடகா வந்து வண்டி முன்னாடி நிறுத்திட்டு உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. அந்த நேரத்துல அமைதி காத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு நீங்க தொடர்புல இருக்கீங்க அப்படின்னா என்ன தெரியுமா பண்ண போறீங்க? அவர் ஈகோல இருந்து செயல்படுறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவருக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையோட தொடர்புல இல்லாம அறியாமையில செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறத புரிந்து கொண்டு அவர் பேசுற வார்த்தைகளை பர்சனலா எடுத்துக்காம அந்த நேரத்துல இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு நீங்க கடந்து போயிடுங்க. அதே மாதிரி உங்க வீட்லயோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ யாரோ ஒருத்தர் உங்களை ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த நிலையில இருந்து செயல்படுறாங்கன்றத பாருங்க. உங்களுக்கே அனுதாபம் வருங்க. அந்த நபர் இறைவனோட தொடர்புல இல்லாம அவர் ஈகோவோட கனெக்டடா இருக்கிறதுனாலதான் இப்படி செயல்படுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுற விஷயங்கள், செயல்களை ரொம்ப பர்சனலா எடுத்துக்காம கடந்து போக முடியுங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால எல்லாம் நிறைய விவாதங்கள் நடக்குது. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி கண்ணா பின்னா திட்டுறாரு. மாறி மாறி இது நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் ஈகோவோட கனெக்டடா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுற வார்த்தைகளை உள்வாங்கிக்கிட்டு நம்மளும் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு சாதகமா பேசிட்டு இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி எக்காரணத்தை கொண்டும் யாரையும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ற ஒரு டெஸ்டா எடுத்துக்கிட்டு அடுத்த 21 நாளைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்படி உங்க லைஃபை நீங்க அந்த 21 நாள் வாழும் போதே உங்க சூழ்நிலைகள்ல பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கே பாத்தீங்கன்னா இதை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருங்க. தனிப்பட்ட முறையில இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்களை நான் கடைபிடிக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த ஈகோவனுடைய டிராப்ல இருந்து வெளியில வந்து இறைவனுடைய பிரசன்ஸை உணர்ந்து என்னால வாழ முடியுதுங்க. இந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இறைவன் எனக்குள்ள உணர்த்தினாருங்க. அததான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இப்ப இருக்கலாங்க. நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த வீடியோல சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளும் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க. உன் கவலைகள், துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.